புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, அருள்மிகு ஸ்ரீ மஞ்சினீஸ்வரர் என்கிற கீழ்ப்புத்துப்பட்டு ஐனாரப்பன் ஆலயத்தினுடைய திருக்கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதற்கு உண்டான யாகசாலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தேன். அந்த இடத்தில் கலந்து கொண்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதிலே கலந்து கொள்வதில் பெரும் பாக்கியமாக நான் கருதினேன். எங்கள் ஊரிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது கீழ்ப்புத்துப்பட்டு. இந்த மஞ்சினீஸ்வரர் ஆலயத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். சிவனும் அரியும் ஒன்று சேர்ந்து அரிமோகினி அவதாரமும் சிவபெருமான் பிச்சாடனர் அவதாரமும் எடுத்து தாரகாவனத்து மகரிஷியுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக விஷ்ணு மோகினி அவதாரமும் நம்முடைய சிவபெருமான் பிச்சாளர் அவதாரமும் எடுத்து 2 பேருக்கும் ஒரு ஒளி தோன்றி அது பேரொளியாக மாறி அந்த பேரொளி மூலம் பிறந்த ஐயப்பன் தான் இந்த மஞ்சினீஸ்வரர். அந்த ஆலயத்தை தான் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த ஆலயத்தில் 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளைவரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே என்று சொல்லுகின்ற விநாயகர் ஆலயம் இருக்கிறது. எல்லா ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயம் இருக்கும். அதே போல் ஐனாரப்பன் ஆலயிலும் விநாயகர் ஆலயம் இருக்கிறது. அதேபோல உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகன் ஆலயம் இருக்கிறது. இப்படி அந்த ஆலயத்தை சுற்றி வந்தவுடன் கோபூஜை நடைபெற்றது. அந்த கோபூஜையிலே கலந்து கொண்டோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஆலயம்தான் இந்த ஐனாரப்பன் ஆலயம் என்பதை நாம் அங்கு சென்றாலே நமக்கு புரியும். இந்த கல்வெட்டு மன்னார்குடியில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம். இப்படி பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குலதெய்வக்காரர்களாக இருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இன்னும் இங்கிருந்து வெளிநாடுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்றவர்களெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை வந்து குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் ஐனாரப்பன் ஆலயம் இருக்கிறது. நம்முடைய மஞ்சினீஸ்வரர் என்பது சிவனுடைய அம்சமாக கருதப்படுகிறது. அதற்குத்தான் இந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகத்திற்காக சிவாச்சாரியர்கள் கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று ஆரம்பித்து அந்த ஆகம விதிப்படி யாகசாலை அமைத்து அதில் முதலிலே கோபூஜை செய்து அப்புறம் கணபதி ஹோமத்தை தொடங்க இருக்கிறார்கள். நம்முடைய ஐயப்பன் சபரிமலை இருக்கிற ஐயப்பன் பிறந்த இடமாக இது கருதப்படுகிறது கீழ்ப்புத்துப்பட்டு. இது புதுச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையே கிழக்கு கடற்கரை சாலை. அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலே கீழ்ப்புத்துப்பட்டு என்ற இடத்தில் அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு 100 மீட்டர் தொலைவிலே காட்டுக்குள்ளே இந்த ஐனாரப்பன் ஆலயம் இருக்கிறது. இந்த ஐனாரப்பன் ஆலயம் என்பது மஞ்சினீஸ்வரர் என்கிற ஒரு பேரும் புகழும் சக்தியும் வாய்ந்த ஆலயமாக இந்த மஞ்சினீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. பூரணி புஷ்கலை உடனமர் உடனமர்ந்து நமக்கு அருள் தருகின்ற ஐயனார் ஆலயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஆலயத்தை சுற்றி சித்தர் பீடம் இருக்கிறது. லக்ஷ்மண சித்தர் ஆலயம் இருக்கிறது. அது நான் சென்ற
காணொளியிலே காண்பித்தேன். அதேபோல் அருள்மிகு நாக கன்னிகள் கோயில் இருக்குது, புற்று கோயில் இருக்கிறது. அதேபோல் குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு பரிவார தெய்வங்கள் படை வீரர்களைப் போல அந்த முதலிலே. இவர் சிவ குடும்பம் என்பதால் சுத்த சைவம். இவருக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஆலயத்தில் கோபூஜையிலே கலந்து கொண்டோம். இன்னும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய மஞ்சனீஸ்வரர் ஆலயத்திற்கு ஏராளமான பேர் குலதெய்வக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆடி மாதம், தை மாதத்தில் இந்த ஆலயத்திற்கு நாம் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டும். அப்பேற்பட்ட இந்த மஞ்சனீஸ்வரர், அருள்மிகு மஞ்சனீஸ்வரர் என்கிற ஐனாரப்பன் ஆலயத்தினுடைய குடமுழுக்கினுடைய முதல் தொடக்கமாக கோபூஜை நடைபெறுகிறது. அதன் பிறகு யாகம் வளர்த்து அந்த மந்திரங்களை ஓதி 3 யாகசாலை வைத்திருக்கிறார்கள். முதலிலே நான் சென்ற காணொலியை சொல்வதைப் போல முதலிலே ஆர்ச், அந்த நுழைவு வாயில், அந்த சிற்பங்களுக்கு, அந்த கோபுரங்களுக்கு மற்றும் பரிவார தெய்வங்கள், மலையாளத்தன் என்று சொல்வார்கள், வீரன், கருப்பண்ணசாமி, அதேபோல் பெண் பரிவார தெய்வங்களுக்கு தனியாக ஒரு பக்கத்தில் யாகசாலை வைத்திருக்கிறார்கள். அந்த யாகசாலை மூலமாக அந்த தெய்வங்களுக்கும், அதன் பிறகு மேற்கு நோக்கி இருக்கிற விநாயகர் ஆலயம், சித்தர் ஆலயத்திற்கு அதேபோல் 4 குதிரை இருக்கிறது. அதை சென்ற காணொலியிலே பார்த்தேன். அந்த தெய்வங்களுக்கு ஒரு யாகசாலையும், மூலவர் மஞ்சனீஸ்வரர் ஆலயம், விநாயகர் ஆலயம், சிவன் ஆலயம், முருகன் ஆலயம், அந்த தெய்வங்களுக்கு யாகசாலை தனியாகவும், இப்படி 3 யாகசாலை அமைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் மகா கும்பாபிஷேகமாக இது நடைபெற இருக்கிறது. இந்த கபால பைரவர், அதாவது கால பைரவர் சில இடத்திற்கும் இது கபால பைரவர் அந்த ஆலயம் இருக்கிறது. அதேபோல் நுழைவாயில் கம்பீரமான தோற்றத்தில் ஐராவதம் யானை தான் அவருக்கு முக்கியமான வாகனம். குதிரை வாகனம், யானை வாகனம். மிக அற்புதமான ஐயப்பன் குடிகொண்டிருக்கிற நம்முடைய கீழ்ப்புத்துப்பட்டு ஐனாரப்பன் ஆலயத்தை நாம் செல்கின்ற பொழுது நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்காக அருள்பாலித்து கொண்டிருக்கிற அந்த ஐனாரப்பன் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு 22ஆம் தேதி 8வது மாதம் 2024 எங்கள் ஊரிலே இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது, கற்கோயில் கட்டி. அதன் பிறகு இப்பொழுது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அருள்மிகு மஞ்சனீஸ்வரர் என்கிற ஐனாரப்பன் பூரணி புஷ்கலையுடன் இருக்கிற அந்த ஐனாருக்கு கும்பாபிஷேகம், 3 கும்பாபிஷேகம் தொடர்ந்து பார்த்தால் புண்ணியம் என்று சொல்கிறார்கள். இந்த பக்கத்தில் 2 கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஆகவே ஊர் பெருமக்களோடு அமர்ந்து இதாங்க இந்த மூலவர் அந்த துணி போட்டு பின்னால் மூடியிருக்கிறார்கள். அந்த மஞ்சனீஸ்வரரும் புஷ்கலை பூரணி உடன் அமர்ந்திருக்கிற அந்த மஞ்சனீஸ்வரரை, அதற்கு முன்னால் கணபதி ஹோமம் வைத்து எல்லா விதமான சடங்குகளும் ஒவ்வொன்றாக சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓதி அந்த மந்திரங்களை ஓதுகின்ற பொழுது தீய சக்திகள் எல்லாம் விலகக்கூடிய ஆற்றல் அந்த மந்திரத்துக்கு உண்டு. இப்போதுதான் முதல் தொடக்கமாக கணபதி ஹோமம் செய்து அதிலே சிறப்பானதொரு வேத மந்திரங்கள் ஓதி நாம் கேட்கின்ற அளவுக்கு இப்போதான் இந்த நிறைவாக கணபதி ஹோமம் நிறைவாக அந்த பூரணாகதி என்று சொல்வார்கள், அதை அக்னி குண்டத்திலே வேள்வியிலே இடுகின்ற காட்சியை பார்ப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை இறைவன்
நம்ம கொடுத்தான். எனக்கும் ஐனாரப்பன் தான், எங்கள் குடும்பத்திற்கும் ஐனாரப்பன் தான் குலதெய்வம். ஆனால் அங்கிருந்து மேற்கு நோக்கி இருக்கிற உழுந்தியாப்பட்டு என்கின்ற இதே போல இருக்கிற அந்த ஐனாரப்பன் ஆலயத்தினுடைய குலதெய்வம் எங்களுக்கு. எங்கிருந்தாலும் ஐனாரப்பனுக்கு நிறைய குலதெய்வக்காரர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க ஐனாரப்பன் ஆலயம், வீரன் ஆலயம், கருப்பண்ணசாமி ஆலயம் இருக்கும். அதேபோல் நம்முடைய ஒவ்வொரு ஊரையும் காக்கக்கூடியவர் வீரனாக இருப்பார், பிச்சாண்டவராக இருப்பார். இப்படி எல்லா இடத்திலும் இருக்கிற ஐனாரப்பன் இந்த புத்துப்பட்டிலே ஐயப்பன் சபரிமலை இருக்கிற ஐயப்பன் தோன்றிய இடமாக கருதப்படுகிற அந்த ஐயப்பன் ஆலயத்தில் குடமுழுக்கு தொடக்கமாக கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு சிவன் நேரடி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து உருவான இந்த மஞ்சினீஸ்வரர் அருளை பெறுவதற்கு கோடான கோடி மக்கள் தவம் இருக்கிறார்கள். அதிலே நானும் ஒருவன். அதிலே இந்த கணபதி ஹோமத்திலே கலந்து கொண்டு தூய தமிழ் பாடல்களெல்லாம் கேட்கின்ற பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய என்று சொல்லி நமச்சிவாயத்தினுடைய அந்த ஒளி தீபத்தை கற்பனை கடந்த ஜோதி என்று சொல்வதைப் போல இந்த தீப ஆராதனை நமக்கு தீப ஒளி நம் வாழ்விலே ஒளியேற்றும். ஒளி தரக்கூடிய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த ஓமிலே கடைசியிலே உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேலியின் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சொல்லி எம்பெருமானை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.